Welcome back to the Wins. So, இன்னைக்கு நம்ம the Wins channel. First of all, I'm really sorry for not uploading a lot of videos in recent time. ஏன்னா எனக்கு finals இருந்துச்சு and I'm quite busy with things. So yeah, welcome back, a big welcome. So, இன்னைக்கு நம்ம Wins channel என்ன பார்க்க போறோம்னா வாங்க கதை பேசலாம். ஸோ வாங்க கதை பேசலாம் is going to be a new segment. ஒரு புது அங்கமாக இருக்க போகுது நம்மளோட சேனலில். It's going to be like episode by episode. Until I can, I'll do it. So இது என்ன பற்றி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா it's nothing much. It's just going to be about interesting stories that I know or interesting facts that I know. It can be in horror, it can be in historical, it can be in devotional, whatever it is. But it's just based on my understanding and based on my knowing. I'm going to be letting you guys to know. So நான் சொல்கிறது மேபி உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், பட் ஏன் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் லைக் நான் சொன்ன மாதிரி என்னோட புரிந்துணர்வுலையும் என்னோட லைக் பேஸ்ட் ஆன் மை ஒப்பீனியன்லையும் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஸோ யா, விதவுட் ஃபர்தர் டு வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் வாங்க கதை பேசலாமோட மொதல் எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ யா, as what I told, today is going to be வாங்க கதை பேசலாம் மொதல் எபிசோட் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன பற்றி பேச போகிறோம். I guess most of y'all would have seen the cover page and guess பண்ணியிருப்பீங்க, thumbnail பார்த்து guess பண்ணியிருக்கலாம். But so what it's going to be about நான் சொல்லிடுறேன். It's going to be about water park. ஸோ நான் வாட்டர் பார்க்னு சொல்லும் போதே நம்ம நாட்டில் வாட்டர் பார்க்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். we have தேசாரு, we have what else, தேசாரு இருக்குது, சன்வே லோகுன் இருக்குது, இப்போ புதுசாக ஸ்ப்ளஷ் மணியா திறந்துருக்காங்க. and then we have பாங்கி வண்டர்லேண்ட், மலாக்கா வண்டர்லேண்ட். சிலம்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு வண்டர்லேண்ட் இல்லை வாட்டர் பார்க் கண்டிப்பாக இருக்கும். மேபி இட்ஸ் நாட் சம்திங் பிக் நாச்சு, ஏதாச்சும் ரிசார்ட்டில் சின்னதாக இருக்கும். that's for sure we have. And talking about the water park that we are going to be talking today is, the water park name is Safari Lagoon. Safari Lagoon பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, பட் நான் சீரியஸ்லி ஐ never been heard about Safari Lagoon. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் போது நான் பிறக்க கூட இல்லை. only I guess it was opened in 1998 if I'm not mistaken. So it's there. எங்கள் அண்ணனுக்கு கூட ஒரு வயசு தான் அப்போ, because Anna was born in 97, so he would have been only 1 year old back then. So it was like very behind. 1998 திறக்கப்பட்ட ஒரு வாட்டர் பார்க். So maybe இப்போ திறந்து, if it's still in operation, it will be 26 or 25 years. So it's somewhere there. ஸோ இந்த வாட்டர் பார்க்கில் என்ன நடந்துச்சு அறிவிங், இந்த வாட்டர் பார்க்கில் சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், as all of us know, இந்த வாட்டர் பார்க் எங்கே லொக்கேட்டட்னு தெரியாதவங்களுக்கு வாட்டர் பார்க், இந்த வாட்டர் பார்க் இப்படி தான் இருக்கும். பிக்சர் நான் இங்கே போட்டுருவேன். ஸோ யா, ஸோ தெரிஞ்ச ஆளுக்கு the அம்பங் MRR2 users வந்துட்டு you guys will always see this one green building which is, if I'm not mistaken, if you are going இப்படி போனோன்னா it will be on our left hand side. நம்ம இப்படி வரோன்னா it will be on our right hand side. So if I'm not mistaken. So yeah, that's how it works. So coming to the point, இந்த சஃபாரி லகூன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 1998 திறக்கப்பட்ட ஒரு வாட்டர் பார்க். 1998 திறக்கப்படும் போது this is one of the Asia's third Asian largest or one of the Asian largest water parkனு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. And then what is the best thing is, this is the first water park in Malaysia to be in rooftop. Yeah, this water park was in a rooftop. So how does it works na, அந்த வாட்டர் பார்க் வந்துட்டு ஒரு 7-story ஷாப்பிங் மாலுக்கு மேலே இருக்குது. ஸோ அதாவது 8வது மாடியோட ரூஃப் டாப்பில் தான் இந்த வாட்டர் பார்க் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓப்பன் வாட்டர் பார்க். இட்ஸ் நாட் லைக் நார்மலி வாட்டர் பார்க் ஓப்பனாக தானே இருக்கும், பட் how does it's on rooftop but yet it's open lah, so it's not closed. So it was the first water park to be opened in Malaysia at rooftop, and also it was the Asia's third biggest water park back then in 1998 appo. And then what happened was நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 1998 வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு ரூஃப்டாப் மேலே ஃபர்ஸ்ட் வாட்டர் பார்க், வேர்ல்டஸ் ஐ மீன் ஏஷியாவில் தேர்ட் பிக்கஸ்ட் வாட்டர் பார்க்னா யார் போகாமல் இருப்பேன். அண்ட் பேக் தென் வந்துட்டு it was different lifestyle, you know. So a lot of people, when it was very 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 well revenued, அதாவது நல்ல இன்கம் பார்த்த ஒரு வாட்டர் பார்க் தான் நான் சொல்லுவேன் சஃபாரி லகூன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, லைக் இட் வாஸ் ஆப்ரேட்டிங் வெரி வெரி வெல் அன்டில் 2005. ஸோ இந்த 2005 தான் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நடக்குது. என்ன ஆகுதுன்னா,
எம்பிஎஸ்டி இருக்காங்களே, மஜ்லிஸ் பண்டாரன் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பேசிக். நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு சின்ன கடை திறக்கினா கூட we need SSM and also MPSG's approval. Am I right? Or neither even we want to open ஒரு பசமலம் திறக்க போனாலும் SSM வேணும், MPSG ஓட approval வேணும். அப்படி பார்க்கும்போது when we want to open a water park or a mall or any certain any kind of business organization or whatever it is, நம்மளுக்கு வந்துட்டு அந்த எம்பிஎஸ்ஜியோட அப்ரூவல் வந்து கண்டிப்பாக தேவை. எம்பிஎஸ்ஜி வந்து அப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி லைக் நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி இடம் திறக்கலாம், அது பண்ணலாம், யூனோ டு கோ டு மேக் ஷூர் த பிஸ்னஸ் கோ ஸ்மூத். பட் ஹேவிங் செட் தட், சஃபாரி லகூன் வந்துட்டு லைசன்ஸ் வந்துட்டு எம்பிஎஸ்ஜி கிட்ட இருந்து எடுக்கலை. ஸோ லைசன்ஸ் எடுக்கலைன்னா இந்த சென்ஸ் ஆஃப் Safari Lagoon doesn't have an official license saying that this one particular water park, Safari Lagoon என்கிற ஒரு water park அந்த ரூஃப்டாப்ல ஆப்ரேட் பண்ண முடியும். இட் கேன் பி கோயிங் இன்னமும் பேசுகிறேன் விட்டுருங்க. ஐ மீன் இட் கேன் பி ஓப்பன்ட் ஆன் த rooftop ன்னு சொல்லி they didn't get an approval, an official approval from MPSG வரல. ஸோ இது வந்துட்டு MPSGக்கு எப்போ தெரிய வேணும்னா 2005, which is after 5 years of the operation, 7 years of the operation, because they started in 1998 as what I told. So 7 years of the operations, then only they got to know that this Safari Lagoon did not have an official license to run the water park or the theme park or whatever it is so called. So இந்த விஷயம் வரும்போது நிறைய இன்ன வரையில் ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃப்ரம் பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங், எம்பிஎஸ்ஜி வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக ஆஃப்டர் 7 or 6 years தான் தெரிய வருது எம்பிஎஸ்ஜிக்கு இது மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் வாட்டர் பார்க் வந்துட்டு லைசன்ஸ் இல்லை, ஏன் அவ்வளோ லேட்டாக தெரிய வருது, ஏன் இதுக்கு முன்னாடியே அவங்க செக் பண்ணலை? 1998 திறக்கப்பட்ட வாட்டர் பார்க் வந்து 7 yearsக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னா அது எப்படியா 7 yearsக்கு அப்புறம் தான் தெரியணும்னா அது எனக்கே தெரியல. எனக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் இது இந்த பதில் லைக் தெரியல ஏன் அவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா எம்பிஎஸ்ஜிக்கு வந்துட்டு டு கெட் டு நோ why did the water park run without license. So that is one of the main problem Safari Lagoon had. லைசன்ஸ் இல்லாமல் எப்படி அது பண்ணலான்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. பட் yet the nations didn't stop because their hospitalities, அவங்களோட சர்வீஸ் டுவர்ட்ஸ் த கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. they make sure the workers treat the customers very well. It's just a business strategy தாங்க. இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன்னா, ஃபார் an எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன். இப்போ அங்கே சாப்பாடு வந்துட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா லைக் ரொம்ப நல்லான சாப்பாடு. பட் என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னோட வர கஸ்டமர்ஸ் கிட்டலாம் லைக் மூஞ்சி கொடுத்து பேசலை, சரியாக லயன் பண்ணலன்னா they won't come because they don't need a good food but they need both good food and a good people who to treat them. So அதுதான் சஃபாரி லகூனோட டெக்னிக்காக இருந்துச்சு back then. They make sure like their hospitality was very good. And again, they make sure that the way they sell the ticket, sell the ticket was very perfect. The way they welcome the customers. So all this was a business strategy for Safari Lagoon to target the targeted customers to get in. So this is one of the strategies that used by Safari Lagoon back then. Okay, coming to the point. Now business student la business. Sorry. So coming to the point. என்ன நடந்துச்சுன்னா, இந்த சஃபாரி லகூன் வந்து 2005 இந்த எம்பிஎஸ்சி வந்து அப்ரூவல் இல்லை, நீங்கள் சாத்தணும்னு சொல்லி எம்பிஎஸ்சி சஃபாரி லகூன் கிட்ட சொல்லிட்டாங்க. பட் ஏன் சஃபாரி லகூன் நீ யார் சொல்ல, நான் யார் கேட்க, நான் ஐ வாண்ட் மணி, அவ்வளோதான் டாட். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து சஃபாரி லகூன் they didn't close the water park. They continued their service, which is the water park. They opened, a lot of customers started to come. In fact சில சைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்பிஎஸ்சி இஷ்யூக்கு பிறகு நிறைய பேர் போகல, ஏன்னா பயந்தாங்கன்னு. another side என்ன சொல்கிறது, இந்த எம்பிஎஸ்சி அப்ரூவல் இல்லாத பிரச்சனை வந்தனால நிறைய பேர் வந்துட்டு சஃபாரி லகூன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. They were saying that there is something new water park is going to be opening. They are jealous or whatever. So people started to go. I don't know what அவங்க மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னு அப்போ எனக்கு தெரியல.
but this is one of the sources. And here is where the main problem starts for Safari Lagoon. என்ன ஆகுதுன்னா 2005 சாத்தப்பட வேண்டிய ஒரு வாட்டர் பார்க்க the continue operation and the last operation was 2007. இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் சஃபாரி லகூனுக்கு ஒரு டாட் வந்துச்சு. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு இஸ் a lot of people experience and firstly through event. எப்படி அது 2007 வந்து இந்த சஃபாரி லகூன் சாத்தப்பட்டுச்சு, யார் சாத்தப்பட்டுச்சுன்னு அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ as all of us know, வாட்டர் பார்க்கில் வந்து பேசிக்லி லைஃப் கார்டுன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. தட்ஸ் வெரி பேசிக். எல்லா வாட்டர் பார்க்கணும் லைஃப் கார்ட்ஸ் இருக்கணும், இருந்தாகணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சஃபாரி லகூன்லேயும் ஒரு லைஃப் கார்டு இருந்திருக்காரு. ஸோ இது வந்துட்டு பேக் இன் 2007 நடக்குது. ஒரு பர்சன் while was bathing their valuable thing அந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிடுது. I'm not sure man, female, woman or what, I'm not sure. ஸோ அந்த ரொம்ப முக்கியமான தண்ணிக்குள்ளே போன பிறகு தட் பர்சன் வந்து ட்ரை பண்ணாங்க எடுக்க. லைக் த பர்சன் வென் ரொம்ப டீப் அண்ட் கேம் அப், ரொம்ப டீப் அண்ட் கேம் அப்னு எடுக்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு லைஃப் கார்டு வந்து சொன்னாங்க, வேணாம் நீங்கள் போகாதீங்க, அது ரொம்ப ஆழமாக இருக்கும், நான் போய் எடுத்து தரேன்னு சொல்லி லைஃப் கார்டு வந்துட்டு உள்ளுக்கு போனார். அவர் ஃபர்ஸ்ட் ட்ரையில் வந்துட்டு முடியல, ரொம்ப உள்ளுக்கு இருக்குது, ஏன்னா அது வாட்டர் பார்க்கல. ஸோ எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. ஸோ அப்புறம் அவர் வந்துட்டு அந்த ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி இருக்கும், ஸோ அதை போட்டுட்டு ஹி வென்ட் இன்சைட். உள்ளுக்கு போனவர் வெளியே வரல. ஸோ என்ன ஆச்சுன்னா த லைஃப் கார்டு ஹூ வென்ட் டு டேக் தட் பர்சன்ஸ் திங் டைட் on the spot in that one particular safari lagoon. Yes, trust me guys, he died on the spot. So இது எப்படி நடந்துச்சுன்னா, நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் போனோம்னா நான் அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவேன். ஸ்விம்மிங் பூலில் குளிக்க, ஹேவ் யூ ஆல் எவர் சீன் ஒரு ஒயிட் கலர் சர்க்கிளாக இருக்கும், அதில் வந்து தண்ணி வரும் அந்த ப்ரெஷர் மாதிரி. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் இந்த ஸ்விம்மிங் பூலில். ஏன்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர், அதுதான் அந்த வாட்டரை சுத்தம் பண்ணும். ஸோ அங்கே வந்துட்டு அந்த வாட்டர் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப ஹாயாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது தெரியாது, பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் கீழே வந்து ப்ரெஷர், நம்ம நிற்கிறோன்னா ப்ரெஷர் தெரியாது. when we go down we'll feel the pressureன்னு சொல்லுவாங்க, சயின்ஸில் படிச்சிருப்போம். ஸோ what happened is இந்த பர்டிகுலர் லைஃப் கார்டு வந்துட்டு he went down to take the thing. when he went down, பட் அதே மாதிரி ஒரு பெரிய அது இருக்கும் வாட்டர் பார்க்கலாம், நான் முடிஞ்ச அந்த பிக்சர் போடுறேன். ஸோ பெரிய அது இருக்கும், இட்ஸ் சேம் த வாட்டர் பியூரிஃபையர் திங். ஸோ என்ன ஆச்சுன்னா he got sucked by it. அதாவது இந்த லைஃப் கார்டு வந்துட்டு அந்த ஹை வாட்டர் ப்ரெஷர்னால அந்த ஏர் பியூரிஃபையர் வழியை இழுத்து அவர் அதில் மாட்டி சிக்கி இறந்துட்டார் ஆன் த ஸ்பாட். ஸோ அவர் எப்படி இறந்தாருன்னா ரொம்ப கொடூரமான வழியில் தான் இருந்தார். என்ன ஆச்சுன்னா பீப்புள் ஸ்டார்டட் டு சே தட் ஹிஸ் பாடி புதுஸ் அருந்து அவர் கால் பகுதி மட்டும் அந்த அதில் மாட்டிக்கிட்டு அவர் உடம்பு தனியாக வந்து தண்ணியில் மேலே மிதங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அதை பார்த்து ஓடி. That was when the dot happened for Safari Lagoon. That was the last operation for Safari Lagoon. But ஒன்று விஷயம் சொன்னீங்கன்னா நீங்களாம் நினைப்பீங்க யார் தான் இந்த சஃபாரி லகூன் மேனேஜ் பண்ணுவாங்க மனசனானு. என்ன ஆச்சுன்னா இந்த இறப்புக்கு பிறகு கூட சஃபாரி லகூன் சாத்தப்படலைங்க. ஒரு வாரம் சாத்தி அப்புறம் திருப்பியும் ஒரு 2 மாதத்துக்கு இட் வாஸ் ஸ்டில் ஆப்ரேட்டிங். நிறைய பேர் வந்தாங்க, பட் குறைஞ்சிட்டே போய் சஃபாரி லகூனுக்கு தெரிய வந்து அதோட ஆளே இல்லை. Then they started to close. That's how Safari Lagoon got bankrupt. Like Sati, they had a lot of disturbance in the water park. Pillinga kulikkum bodala yaro disturb பண்ற மாதிரி, you know, ladies all started to see visions in the washroom and then here. Then Safari Lagoon வந்துட்டு சரி இது வேணாம், இது சரியில்லை, ஒரு உயிர் போயிடுச்சு, வேணாம் சாத்திடுவோம்னு சொல்லிட்டு they closed the whole theme park. பட் வந்துட்டு அவங்க எதுவுமே உடைக்கல, எதுவுமே செய்யல, தீம் பார்க் ஃபுல்லாக சாத்திட்டாங்க. சஃபாரி லகூன் மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்றும் காசு வேணும், ஐ நீட் மணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ரூஃப் டாப்பில் ஒரு பகுதி வந்துட்டு they started to give rental to ரெஸ்டாரண்ட்ஸ் திறக்கலாம் ரூஃப் டாப் மேலே, ஸோ காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. பட் அது மாதிரி பண்ணும்போது a lot of things happen. People started to like திடீர்னு உட்காந்து பேசும்போது திடீர்னு பேய் இந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் அந்த சாப்பிடும்போது அந்த ஏன்னா அந்த சாப்பிட்ற இடத்துலேருந்து அந்த தீம் பார்க் தெரியும், பிகாஸ் வெரி நியர். ஸோ அந்த சாப்பிட்ற இடத்துலேருந்து தீம் பார்க் பார்க்கும்போது யாரும் நிற்கிற மாதிரி இருக்குமா, இதெல்லாம் பிள்ளைங்களோட சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம் அங்கே இறந்தது ஒரு ஆள் தானே எப்படி இவ்வளோ ஆவிகள். ஆக்சுவலி நம்மளோட கான்செப்ட் வந்து ரொம்ப ராங். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், இது என்னோட பிலீஃப். நான் வந்து இந்த ஹாரர் பற்றிலாம் ரொம்ப கொஞ்சம் படிப்பேன். லைக் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு இடம் ஒரு 30 டேஸ்க்கு எம்டியாக இருந்தாலே, அதாவது இப்போ நம்ம வீடு கூட நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் 30 நாளைக்கு போகிறோன்னா அந்த வீடை நம்ம அடித்து வச்சு 30 நாளைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க வந்து கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த தங்க வந்து அந்த வீடு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு இடம் கோசம் ஒரு 30 டேஸ்க்கு எம்டியாக இருந்தாலே they will conquer that place. ஸோ அந்த இடத்துல தான் ஏதாச்சும் அந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வு நடக்கணும், அவங்களோட ஆவிதான் இருக்கணும்னா நோ, அது தேவையில்லை. அவங்களுக்கு வந்துட்டு if a place is vacant for 30 days that will do. So this is a belief and this is true தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, since it's abandoned, it's closed down, நிறைய மற்றவங்க கூட அங்கெல்லாம் வந்து லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் இழுத்து சாத்தி மூடுறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கீழே மால் தானே. ஸோ இந்த மால் ஏர்கான்சேஃப் இருக்குது, கரோக்கி இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் ஆப்ரேட்டிங் as usual. நாள் போக ஒரு கடையை சாத்துறாங்க. ஏன்னா திடீர்னு அந்த மாலில் வந்துட்டு கரண்ட் இல்லாமல் போகும். திடீர்னு லைக் லாட் ஆஃப் சஸ்பீஷியஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக மர்மமான கதையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கேர்ள்ஸ் எல்லாம் ராத்திரி வந்துட்டு கீழே போனோம்னா அதுக்கு அந்த லிஃப்ட் வந்து கரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் தேர்ட் லிஃப்ட் 8வது மாடியில் போய் நின்று கதவை திறந்து சாத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி அண்ட் திஸ் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் சஃபாரி லெகூன் அண்ட் திஸ் இஸ் வாய் சஃபாரி லெகூன் வாஸ் க்ளோஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மர்மம்னால தான், அந்த ஒரு இறப்புனால தான் சஃபாரி லெகூன் சாத்தியிருக்குன்னா எஸ் தட்ஸ் ட்ரூ. அந்த ஒரு இறப்புனால தான் சஃபாரி லெகூன் சாத்தியிருக்கு. ஸோ கம் பேக் டு த எம்பிஎஸ்டி நான் சொன்னல. ஸோ எம்பிஎஸ்டிங்க ஆக்சுவலி சஃபாரி லெகூனுக்கு அங்கே திறக்கக்கூடாதுன்னு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அந்த மாலில் 3வது மாடிக்கு தண்ணி ப்ரெஷர் வராதுங்க, தண்ணி வராது மேலே. ஸோ இமேஜின்ஸ் அந்த மால் அந்த 8வது மாடியில் தான் இந்த தீம் பார்க்கே இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3rd ஃப்ளோருக்கு தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும். அவ்வளோ பெரிய தீம் பார்க், யூ ஹேவ் ஸ்விம்மிங் பூல், யூ ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ வாட்டர் இஸ் ய மெயின் சோர்ஸ். நீ எப்படி அவ்வளோ பெரிய தீம் பார்க்கில் தண்ணி கொண்டு வரனா இன்னும் தான் ஒரு கேள்வி இருக்குது. சஃபாரி லெகூன் என்ன பண்ணுறாங்கன்னா, they are using high pressure water motor. அதனால தான் எம்பிஎஸ்சி வந்து அப்ரூவல் ஆக்சுவலி கொடுக்கல. பட் இது வந்து எம்பிஎஸ்சிக்கு தெரியாது அவங்க இந்த மாதிரி வாட்டர் மோட்டர் பாய்க்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஆள் இறந்தது கூட அந்த ஹை ப்ரெஷரான வாட்டர்னால தான் அவர் இறந்தார். அந்த மோட்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவரை இழுத்து அவர் அதை சிக்கி இறந்தாருன்னு சொல்லி ஒரு ஸ்டாரியே இருக்காது பின்னாடி. நான் வேணா அந்த டிக்டாக் நான் பார்த்த வீடியோஸ் அதை பற்றிலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ போய் பாருங்கள். ஸோ யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யா, this is all about Safari Lagoon and this is all about Vaanga Kada Peslam's first episode. I hope you like this. So if you guys know the drill, if you guys like, please do like, share and subscribe to the Wings for more updates, and there will be more video coming soon in Vaanga Kada Peslam. So stay tuned. Bye guys, take care.